ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து வெனஸ்டே விநாயகர் சதுர்த்தி கூட எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ வந்து நம்ம வந்து தோசையும் புதினா சட்னியும் தான் செய்ய போகிறோம். காலையில் நல்லா துணியெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணியை ஊற வச்சுட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் தோசை மாவு கலக்கி வச்சுட்டு புதினா சட்னி, புதினா கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு வீட்டில். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, அதெல்லாம் கொஞ்சம் வரமிளகா அதெல்லாம் கொஞ்சம் தனியாக அது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் அப்புறம் அதையும் வதக்கி விட்டு அப்புறம் 5 இன்ச்சு அந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் கழுவிட்டு நல்லா அலசிட்டு அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சட்னி நிறையவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டுக்கு வேணுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து அரைச்சிட்டேன். அப்புறம் அதையே நாங்கள் நைட்டுக்கு வச்சுக்கிட்டோம். அப்புறம் அப்புறம் பசங்களை அவங்களே எழுப்பி விட்டு குளிக்க சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாப்பாடு. அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வந்துட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம். அப்புறம் எதுவும் ஸ்பெஷலெல்லாம் அதிகம் செய்யலை. வந்து விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிடலான்ட்டு இருந்தோம். உடம்பு சரியில்லாதனால கும்பிட முடியல. அதனால சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு லீவ் வேறு இருந்ததுனால அவங்களுக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம் இதாகும்னு சொல்லிட்டு அப்புறம் கொழுக்கட்டையும் தான் அவங்களுக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். சாப்பிட முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பசங்களுக்கு கொழுக்கட்டை கூட செஞ்சு கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னம்மா அது இந்த கலரில் இருக்குது, காப்பி கலரில் மாவு காய்ச்சிட்ருக்குறோம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வந்து நம்ம வந்து அது செய்கிறதுக்காக வந்து கடலப்பருப்பு வேவிச்சு எடுத்துட்டேன். குக்கரில் இப்போ மாற்றி நான் பாவு வந்து குக்கரில் காய்ச்சி எடுத்துட்டேன். நல்லா காய்ச்சி எடுத்துட்டு இப்போ அது கூட நான் கிண்டுங்கோ கிண்டுங்கோ. இது எந்த மாதிரி மாறுனா நல்லா கெட்டியாகி வரணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சப்பாத்தி மாவு பிடிக்கிறோம்ல அந்த அளவுக்கு வரணும். அப்புறம் நான் மாவு பசைஞ்சு அதுக்குள்ளே போட்டு மாவு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது என்னமோ எனக்கு மைசூர் பாக்கு செய்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி தானே இருக்குது, கெட்டி ஆகணும் நல்லா. இன்னும் இல்லை இது அப்படியே பருப்பு பாயசமாக குடிச்சிடலாமே. அப்போ உனக்கு வேண்டாமா? சும்மா கேட்குறேன். லைட்டாக ஊற்றி தவா பருப்பு பாயசமாக குடிச்சிட்றேன். இப்போ நான் ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் குட்டி ஏலக்காய். ஏம்மா ஏலக்காய் வாசனை நிறையா தருமா? ஆமாம், வாசனைக்காக தான் ஏலக்காய் போடுவேன். ஏலக்காய்னு ஒரு செடி இருக்கா இல்லை இதா? அது செடியாக இருக்கும் எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். நம்மகிட்ட 2 மோல் இருக்குது தெரியுமா? சாப்பிட்டீங்க? அப்படி வா, அப்படி பேசுவோம். நம்மக்கிட்ட 2 மோல் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து அதுக்காக வந்து பருப்பு நான் வேவிச்சு எடுத்து சர்க்கரை நாட்டு வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி எடுத்து பாவை காய்ச்சிட்டு எடுத்து வச்சுட்டு வடிகட்டி அதை வேவிச்ச பருப்பு நான் ஊற்றி இது பண்ணிகிட்ருக்கேன். இது கெட்டி ஆகலை, இது தண்ணியாட்டம் இருக்குது. அதுக்கு பாருங்கள் நாங்கள் 2 மோல்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது என்ன சொல்லுவாங்க? இந்த
இது வந்து உருண்டை மோல்டு. இது வந்து அது உருண்டை மோல்டு இல்லை, இதுதான் விநாயகருக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரும். இது வந்து அந்த சிப்பி இருக்கும் தெரியுமா, சிப்பி அந்த மாதிரி ரெண்டு மாதிரி மோல்டு என்கிட்ட இருக்கு. இதில் தான் பண்ண போகிறோம். என்கிட்ட வாழையில் கிடையாது, இதில் பண்ணிக்கலாம். வந்து நம்ம விநாயகருக்கு நோம்புன்றதுனால நம்ம இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாமி கும்பிட முடியல, உடம்பு சரியில்லாதனால. அதுக்கப்புறம் இதே பசங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுத்து அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதை செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஓரளவு கெட்டி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் நெய் இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா நல்லா இருக்குமா? அந்த நெய் அப்படியே கரையாமல் அப்படியே அந்த இடத்துல நிற்கணுமா? இந்த 5 நிமிஷம் ஆறணும் விடணுமா? கொஞ்சம் ஃபுல்லாக ஆற விடணுமா? கொஞ்சம் நேரம் ஆற விடணுமா? நான் அந்த மாவு பண்ணிக்கலாம். ஆறிடுமா அதுக்குள்ளார? சூப்பர். கலரில் வந்து சொன்னீங்க நெய்யாசம் தூக்கி நம்ம வந்து அணில் இதாக எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாவை வந்து இந்த அணில் ஃப்ரீயாக வச்சு அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கையை அரிசி மாவுமா? அரிசி மாவு தான் இருக்குது. அரிசி மாவு கடையிலேயே வாங்கிட்டு போயிடலாமே. 1 கிலோ பாக்கெட் கம்மியில் தான் வாங்கிக்கலாம். இது கம்மி தான். இந்த சுத்தரி இப்போ நான் காய்ச்சி வச்சுட்டேன். அதை அப்படியே கலந்துக்கலாம். வச்சு இப்போ வேக வைக்க போகிறோம். வேகக்கிறது உடனே இல்லை, இது 10 நிமிஷம் ஊறணும். ஒரு துணியை வச்சு நான் மூடி வச்சுக்க போகிறேன். மூடிக்கணுமா? நம்ம நல்லா பிடிச்சி வச்சுட்டோம். 10 நிமிஷம் ஊறட்டும். துணி எடு. இப்போ நம்ம வந்து மோல்டில் போட்டு நம்ம அச்சு பிடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து இட்லி குண்டா வச்சுட்டேன், தண்ணி வச்சுட்டேன், சிம்மில் வச்சுருக்கேன். நம்ம போய் அதை போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். தம்பி பாருங்க, மோல்டில் வச்சு அவன் போட்டு கொடுத்துட்டான். நாங்கள் வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து தம்பி போட்டான், இதை நான் வந்து போட்டுட்ருக்கேன். பார்க்குறதுக்கே நல்லா அப்படியே வந்துருக்குல, பார்க்குறதுக்கே சாப்பிடும் வந்துருச்சு. இதை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வேக வச்சு கொண்டு வந்துடுறேன். தம்பி பாவம் ஆர்வமாக செஞ்சுட்ருக்குறாரு சாப்பிடணுன்றதுனால. என்கிட்ட வாழை இல்லை, அதனால வந்து நான் இட்லி துணியிலே வேக வச்சுக்கிறேன். வச்சுட்டு தான் தெரியுது. கொழுக்கட்டை எப்படி ஒன்றுமே கொண்டு கொழுக்கட்டை எந்திரிச்சு நம்ம சூடு அப்படியே இறக்கிட்டு இருக்கோம். ஏமா கொழுக்கட்டை ஆவில தான் வேகுமா? ஆமாம், ஆவில தான் வேகும். இந்த வாட்டி போன வாட்டி கூட நல்லா வரல, இந்த வாட்டி நல்லா வந்திருக்கு. எனக்கு அது தாமா ஒரு நிமிஷம் வாங்க எப்படி வந்து